கோவை மாவட்டம் கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியில் அதிகாலையில் உணவுக்காக வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை ரேஷன் கடையை உடைத்து அரிசியை சாப்பிட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அளவுக்கு அதிகமான வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றது. குறிப்பாக காட்டு யானைகள் அதிக அளவில் உள்ளது. தற்போது வனப்பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு காரணமாக தண்ணீர் மற்றும் உணவு தேடி அவ்வப்பொழுது யானைகள் ஊருக்குள் வருவது சகஜமாகிவிட்டது. இதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை 5 மணி அளவில் கோவை மாவட்டம் கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ரேஷன் கடை அருகே வந்த காட்டு யானை அரிசியின் வாசனையை நுகர்ந்து ரேஷன் கடை இரும்பு கதவுகளை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகளை எடுத்து சாப்பிட்டது. அதிகாலை நேரம் என்பதால் பலரும் நடைபயிற்சி மேற்கொள்ள சாலையில் வந்தனர். அப்போது யானை ரேஷன் கடையை உடைத்து அரிசியை உண்ணுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான பணிகளில் மேற்கொண்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் யானையை வனப்பகுதியில் விரட்டி அடித்தனர். இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.